சேனல். இன்றைக்கி ஒரு சூப்பரான ஃபேஸ் பேக் எப்படின்னு சொல்லிட்டு காட்டுறேன். அது பொருள் வந்து சப்ஜா சீட்ஸு. ஏன்னாக்கா இந்த மல்லிகை கடையில் நம்மளுக்கு கிடைக்கும் இந்த சர்பத் யூஸ் பண்ணுறோம் இல்லைங்களா, சப்ஜா சீட்ஸுன்னு சொல்லிட்டுன்னு பாருங்க. இந்த மாதிரி இந்த அளவுக்கு இப்படி இருக்கும் சப்ஜா சீட்ஸுன்னு சொல்லுவாங்க. இது பாருங்க, நான் கையில் போட்டு காட்டுறேன். கருப்பாக இந்த மாதிரி எள்ளு மாதிரி இருக்கும். இது 1 டீஸ்பூன் அளவுக்கு நான் எடுத்துருக்கிறேன். இப்போது ஒரு பாத்திரத்தில் எடுத்து இதில் பாலை ஊற்றி நான் ஒரு 5 நிமிஷம் ஊற வச்சுருந்து நல்லா பெருசாகிடும். இப்போ மிக்ஸி ஜாரில் போட்டு நம்ம அரைச்சிக்கணும். ஃபேஸ் பேக்கு அப்ளை பண்ணலாம். இப்போ இது நான் ஒரு 5 நிமிஷம் கழித்து உங்களுக்கு நான் காட்டுறேன். தேவையான அளவுக்கு பால் இதில் ஊற வச்சுக்கலாம். பாருங்க, சப்ஜா சர்பத் யூஸ் பண்ணுறது எந்த அளவுக்கு நல்லா ஊறி போய்ட்டு இருக்காங்க. ஒரு 5 நிமிஷம் ஊற்றாலும் போதும். தேவையான அளவுக்கு பாலில் சேர்த்து ஊற வச்சோம்னா நல்லா சூப்பராக ஊறிடும். நம்ம ஃபேஸ்க்கும் நல்லா ஒரு கூலிங்கு தன்மை கிடைக்கும். இது நல்லா குளிர்ச்சியான பொருள். நல்லா உடம்பு சூடு இருக்கிறவங்க கூட இது நம்ம சர்பத் மாதிரி பண்ணி நம்ம குடிக்கலாம். அவ்வளோ நல்லது இது. இப்போ பாருங்கள் எந்த அளவுக்கு ஊறிக்குது. நான் 1 டீஸ்பூன் தான் எடுத்துருக்கு. இந்த அளவுக்கு ஊறி மிக்ஸி ஜாரில் போட்டு நான் அரைச்சி எடுத்துன்னு வரேன். இதுக்கு தேவையான நீங்கள் இன்னும் கொஞ்சம் கூட நீங்கள் பால் சேர்த்துக்கலாம். அதாவது இப்போ நான் அரைச்சி எடுத்துன்னு வந்துட்டேன். இப்போ இதை நம்ம அரைச்சிருந்து அப்படியே அந்த பாலில் சேர்த்து அதாவது மிக்ஸி ஜாரில் எடுக்கும் போது நல்லா அப்படியே வளவளப்புன்னு இருக்கும். ஒரு ஃபேஸ் மாஸ்க் போடுற மாதிரி நம்மளுக்கு இருக்கும். இப்போ இதில் வந்து நான் மஞ்சள் கொஞ்சம் சேர்த்துக்க போகிறேன். கஸ்தூரி மஞ்சள் தேவையான அளவுக்கு ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கோங்க. அடுத்து ஹனி, அடுத்து டாபர் ஹனி ஒரு 2-3 ட்ராப் அளவுக்கு எடுத்துக்கோங்க. இப்போ இந்த சப்ஜா சீட்ஸு, மஞ்சள், பால், டாபர் ஹனி இது நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணுவோம். இது மிக்ஸ் பண்ணும்போது உங்களுக்கு கொஞ்சம் பால் கூட சேர்த்துக்கணும். ஏன்னா இது வளவலன்னு இருக்கிறதுக்கு அவ்வளோ சீக்கிரம் மிக்ஸ் ஆகாது. தேவையான கொஞ்சம் பால் சேர்த்துக்கோங்க. நம்ம முகத்தில் பேக் போடுற அளவுக்கு இது நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு ஒரு 10 நிமிஷம் கழிச்சிட்டு முகத்தில் அப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் வாஷ் பண்ணி பாருங்கள். முகம் எவ்வளோ டிஃப்ரெண்ட்டு தெரியுதுன்னு. ஏன்னா இது மஞ்சள் போட்டு இருக்கிறீங்களா, அது வளவலன்னு கற்றுக்கு அவ்வளோ சீக்கிரம் இது ஃபுல்லும் மேஷ் ஆகாததுனால அந்த அளவுக்கு நம்ம நல்லா கலக்கிக்கணும். ஸ்பூனில் என்ன கூட கையில் கூட நல்லா இது ப்ரெஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் பாருங்க, நான் எடுத்து காட்டுறேன் எப்படி ஒரு பேஸ்ட்டு மாதிரி அது பாருங்கள். ஒரு மாஸ்க் போடுற மாதிரி முகத்தில் இந்த மாதிரி கையில் நல்லா பிழிஞ்சு எடுத்துக்கணும். நம்ம முகத்தை வாஷ் பண்ணிவிட்டு பாருங்க, வெறும் இப்படியே சப்ஜா சீட்ஸு இல்லை ஃபேஸ் பேக்கு இந்த மாதிரி ஒரு பேக் மாதிரி நம்ம வீக்லி ஒன்ஸ் ட்ரை பண்ணோம்னால போதும். பாருங்க, இப்படி எடுத்து கையில் அப்படியே இப்படி தடவிட்டு வரலாம். அப்படியே ஒரு மாஸ்க் போட்டு நம்ம ஃபுல் முகத்தை கவர் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த கண்ணு கீழே, இந்த கண்ணு மேலே இதெல்லாம் இது அப்ளை பண்ணுங்க. கண்ணில் போனாலும் எந்த ஒரு எஃபெக்ட் ஆகாது. இந்த அளவுக்கு அப்ளை பண்ணிவிட்டு பாருங்கள், இது அப்படியே இப்படி பண்ணிட்டு வரலாம். இந்த மாதிரி அப்ளை பண்ணிட்டு ஒரு 10 நிமிஷம் கழித்து நீங்கள் டிஷ்யூ பேப்பரில் அப்படியே இதை ரிமூவ் பண்ணிவிட்டு வாஷ் பண்ணி பாருங்கள். உங்கள் முகம் வீக்லி 2 டைம்ஸ்க்கு நீங்கள் யூஸ் பண்ணலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு இப்படி எடுத்து இந்த அலோவேரா ஜெல் நம்ம எடுத்து அப்படியே இப்படி அப்ளை பண்ணுற முகத்துக்கு அந்த மாதிரி இதாகும். இந்த மாதிரி அப்ளை பண்ணிவிட்டு பாருங்கள், அவ்வளோ சூப்பராக அந்த ஸ்கின்னை நல்லா இதுவாக இருக்கும். வீக்லி 2 டைம்ஸ்க்கு நீங்கள் ட்ரை பண்ணலாம். பாருங்கள், எப்படி ஒரு இது மாதிரி அப்படியே ஜெல்லு மாதிரி இதாகுது.
இது மஞ்சளாக நீங்கள் மிக்ஸ் பண்ணி போட்டு அது நல்லா நம்ம கையிலே நல்லா நசுக்கி எடுத்துக்கினா தான் நம்மளுக்கு இந்த மாதிரி வரும். இல்லை கட்டி இதாகாது. இப்போ நான் முகத்தை 10 நிமிஷம் விட்டு நான் கழுவிட்டு காட்டுறேன். பாருங்கள், நான் ஃபஸ்ட்டு ஒரு டிஷ்யூ பேப்பரில் ஃபுல்லாக அதை ரிமூவ் பண்ணிட்டு கழுவினேன். ஏன்னா ஒரு ஷைனிங்காக சாஃப்டாக இருக்குதுங்க. சப்ஜா சீட்ஸில் ஃபேஸ் பேக்கு ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். சூப்பர் ரிசல்ட் கிடைக்கும். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.